ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்த்டேக்கு தான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் க்ராப் டாப் மாடல் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹக்கோபா ஃபேப்ரிக் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ ஸ்லீவ்ஸுக்கு மட்டும் ஒயிட் ஹக்கோபா கொடுத்தா இது கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா மிஷினில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உட்கார அந்த புது மிஷினில் செம்மையாக இருக்குது. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேயும் த்ரெட் கட் பண்ண தேவையில்லை, கீழே ஃபினிஷிங்கும் வெட்ட தேவையில்லை. அது அப்படியே ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்குது. பிகாஸ் இந்த ஏ டு பிக்கும் சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா த்ரெட் கட்டர் மட்டும்தான். பட் அந்த ₹1000 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து இதை வாங்கிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ஸ்டார்டிங் எது எண்டிங்னே தெரியாது. அந்தளவுக்கு அப்படியே சீம்லெஸ்ஸாக இருக்குது அந்த ஃபினிஷிங். ஸோ செம்மையாக இருந்துச்சு. நான் அதில் நெக்குக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா எனக்கும் டைம் இல்லாதனால நான் வந்து நார்மல் நெக்கே வச்சுட்டேன். இல்லாட்டி டிசைன் கூட பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரா எட்ஜஸ்லாம் இருக்குது. எல்லாமே கன்சீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடைசியில் ஓவர்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓவர்லாக்லேயும் உட்காடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஓவர்லாக் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் திங்ஸ் வந்து என்னென்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா அடியில் துணி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நான் ஒரு டைம் என்ன பண்ணேன், பேண்ட் வந்து ஓவர்லாக் பண்ணும்போது அடியில் நிறைய துணி விட்டு பேண்ட் வந்து 2ஆக கிழிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஓவர்லாக் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா அந்த வெறும் அந்த எந்த 2 ஃபேப்ரிக் வந்து நீங்கள் ஓவர்லாக் பண்ணுமோ அதை மட்டும் கையில் அழகாக எடுத்து அப்படியே சிங்கிளாக ஸ்ட்ரெயிட்டாக விட்ருங்க. அடியில் துணி இருந்தால் எடுத்து விட்ருங்க, இல்லாட்டி கண்டிப்பாக ட்ரெஸ் கிழிஞ்சிரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மித்தபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குரு மிஷின் பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா எங்கள் கிளாஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 4 த்ரெட் ஓவர்லாக்கு, இது வந்து 3 த்ரெட்டு. ஸோ நான் அந்த ஃபினிஷிங் அந்த 4 த்ரெட் ஃபினிஷிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இதை பார்த்தேன்னா இது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பட் வந்து 3 த்ரெட்டுக்கு இது நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எடுத்தோன்னே இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் போடலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் குரு ஓவர்லாக்கே வாங்கிக்கலாம். நல்லா இருக்குங்க பாருங்கள், கன்சீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆகுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் துணி மட்டும் விடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சூப்பராக இருக்குது. நான் நேற்றே வந்து டாப் ஸ்டிச் பண்ணிட்டேன். நீ பேண்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கூட வந்து பாப்பாவுக்கும் சேர்த்து தைக்கணும். அதுக்கு தான் நீ பேட்டர்ன் போடணும். ஏன்னா கிட்ஸ் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ நீ அதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. அதை பண்ணிவிட்டு நான் அப்கமிங்காக எனக்கு என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், அதை கட் பண்ணிவிட்டு எக்ஸசிவ் ஃபேப்ரிக்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார்மெண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபிட்ஷிங் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.